ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேடுன்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 8 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சு சாப்பிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விளக்கணும் ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு இடத்து வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். இதுக்கு முன்னாடி போட்டு 7 எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. ஸ்டார்டிங்லேயே பார்த்தா இப்போ ஒலிவியர் வந்து நம்ம ஹாரன் கூட சின்ன வயசுலயே ஃபண்டை போட்டுட்டு இருக்கான். அது ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மாதிரி தான். அந்த ஒரு ப்ராக்டிஸ்ல பார்த்த ஒலிவியர் நம்ம ஹீரோ கூட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுல அவன் தோக்கடிச்சிருவான். நம்ம ஹீரோவும் தோத்துருவான். இதுல அவன் ரொம்பவும் கடுப்பாயிடுவான். ஆனா ஹீரோ பார்த்தா அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல இவங்களுக்கான இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குற ஆளுங்க அவங்க எல்லாருமே பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு கெட்டவனுங்கன்னு. ஏன்னா அவங்க பேசுற விஷயங்களை நீங்க கேட்டீங்கனாலே சொல்லுவீங்க, அந்த பையன் இவனோட ரொம்ப பெட்டரா இருக்கான், கண்டிப்பா நம்ம இவனை தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம தோத்தாலும் எப்படி சிரிச்சிட்டு இருக்கான் பாத்தியா, இவன மாதிரியான யூஸ்லெஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கவே கூடாது. இருந்தாலும் வேற வழி இல்ல, ரெண்டு பேருமே அவங்களுடைய ஃபேமிலி இழந்துட்டாங்கல்ல, நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை, நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம். அப்புறம் நம்ம ஒலிவியரும் ஏன்டா இப்படி இருக்க, கொஞ்சமாச்சும் சீரியஸ் எடுத்து சண்டை போட மாட்டியாத ஒலிவியர், எதுக்கும் கடுப்பாவதரா, நீ என்னை விட ரொம்ப சக்திசாலியா இருக்க, ஜீனியஸா இருக்க, அதனால எனக்கு இது போதும். ஏன்னா உன்னை விடவும் நான் பெட்டரா இருந்தேன்னா கண்டிப்பா அது நல்லா இருக்காதுரா, நீ தான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பவர்ஃபுல்லான ஆளா இருக்கணும் அப்படி நீ அவன் மேல இருக்கிற பாசத்தினாலையும் அப்படி சொல்லியிருப்பான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த சபதத்தை வந்து இவன் வந்து அது கேர்லெஸ்ஸா விட்டு இருக்க மாதிரி அவன் யோசிச்சுட்டு கடுப்புல திட்டிட்டு இருக்கான். கொஞ்சமாச்சும் சீரியஸா எடுத்து சண்டை போடுறா, முட்டாள்தனமா பேசாத, ரொம்ப வீக்கானவன மாறிட்டு இருக்க நீ அப்படின்னு கோவமா பேசிட்டு போகுதுல ஹீரோவும் ஒரு கடத்துல அவன் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ யோசிப்பான், எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீ எனக்கு எதிராக மாறினா கூட நான் உன்னை கொல்லவே மாட்டேன்டா ஒலிவியர். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வருவா. நல்ல வேலை பார்த்த ஹாரோன், ஷியான் கொஞ்சம் கேவலமா தான் தோத்துட்டு போல, அப்படிலாம் இல்ல, ஆனா நீ நான் தோத்தது பார்த்துட்டியா? ஆமா, ஆனா நீ தோத்தது ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கேவலமா எனக்கு தெரியல, நீ ரொம்பவும் நல்லதான் சண்டை போட்ட, உன்னுடைய உண்மையான பவர் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய நண்பங்கிட்டது நீ அதை மறைச்சு தானே சண்டை போடுற, அது என்ன பவர்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ அப்ப இருந்தாலும் எதுக்கு? உண்மைதான், என்னுடைய மனசு ரொம்பவும் வீக்கானது. எந்த ஒரு காலகட்டத்திலும் என்னுடைய நண்பனை யாருமே அவன் ரொம்பவும் வீக்கானவன் யூஸ்லெஸ் சொல்லிடக்கூடாது. அதனாலதான் நான் அவனை முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் வீக்கானவனா இருக்கேன். கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒலிவியர் என்னை விடவும் சக்திசாலியா மாறுவான்னு. ஏன்னா என்னை விடவும் அவனுக்கு தான் இந்த இடத்துல பொறுப்புகள் அதிகமா கொடுத்துருக்காங்க. என்னுடைய பவர் அதிகப்படியா இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த பொறுப்பெல்லாம் அவங்ககிட்ட இருந்து பிடிங்கி என்கிட்ட கொடுத்துருவாங்க. இதனால அவனுடைய மனசு வலிக்கும், அதுக்கு நான் இடம் தர மாட்டேன். ஏன்னா எல்லாமே என்னுடைய தப்பா மாறினதுக்கு அப்புறம். ஆனாலும் நான் ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்கிறேன். அந்த டைம் அந்த பொண்ணும் நானும், நீ ஒன்னும் தனியாலாம் கிடையாது, கண்டிப்பா நானும் உனக்கு உதவி பண்ணா, நீ எவ்வளவு சக்தி வச்சிருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, உனக்கு எதிராக யாரும் மாறினாலும் நான் கண்டிப்பா மாற மாட்டேன், நான் உன் சைடு தான், கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த மான்சஸை கொள்ளுவோம், ஏன்னா உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அவளுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி எரராக ஆரம்பிக்குது. நான் எல்லாமே உனக்காகவே அர்ப்பணிப்பேங்க, உனக்கு என்ன ஓகேவா? அதுல ஓகே அழுதுன்னு சந்தோஷமா சொல்றா. கண்டிப்பா ஒரு நாள் இது எல்லாமே மாறிட்டு நம்ம நிம்மதியா இருப்போம், அப்போ நான் உன் கூடவே தான் இருப்பேன், கண்டிப்பா நான் உனக்கு வழி காட்டுவேன் ஆரன் அப்படின்னு சொன்னவளுடைய அந்த ஒரு மெமரிஸ் எல்லாமே பார்த்தா அப்படியே எரரா போயிடுது. இப்ப வேற ஒரு இடத்துல ஒரு ஆள் அவனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்க நம்ம பார்த்துட்டு, கிராண்ட் மாஸ்டர் சடன்லி நான் இப்படி வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, கில்ட் மாஸ்டர் எதுக்காக தெரியல, கான்டினென்டோடைய சவுத் ரீஜன்ஸ்ல என்ன சீக்கிரமா வர சொன்னாரு அப்படின்னு முக்கியமான விஷயம் பார்த்தாலும் கில்ட் மாஸ்டர் தான் அந்த இடத்துல அவரை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அதுவா கிராண்ட் மாஸ்டர்? ஒண்ணு இல்ல, இந்த இடத்துல அட்வென்ச்சர் ஒருத்தர் அந்த பிளாக் டிராகனை கொண்டு 3 நாட்கள் கடந்து போயிடுச்சு, அதுவும் என்னுடைய எல்லைக்குள்ள இருந்த டஞ்சன்ல தான் அது நடந்திருக்கிறதுனால இந்த ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க தான் இந்த இடத்துக்கு வர சொல்லிருந்தேன். ஓஹோ, ஃபைனலா கொண்டுட்டாங்களா? அந்த டஞ்சன்ல இது வரைக்கும் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறத போட்டு தள்ளிட்டாங்க. யாரு தனியால அதை கொன்னது? அது சூசைட் மிஷின் ஆச்சு, உயிரோட இருக்கானா செத்துட்டான் அவன். உண்மையை சொல்ல போனா அந்த பிளாக் டிராகன் கிட்டத்தட்ட 92வது பாஸ் ஏரியா ஃப்ளோர்ல தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் லம்பிளோடைய ஹீரோ பார்ட்டியா இருந்தவங்க அந்த இடத்துல அதை டிஃபீட் பண்ண முடியாம தோத்து போயிட்டாங்க. அந்த ஒரு நிலைமையில அவங்க டெலிபோர்டேஷன் போர்ட்டலை பயன்படுத்தி வேற ஒரு ஃப்ளோருக்கு வந்துட்டு அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய கில்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு வர ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த ஒரு டிராகன் புத்திசாலித்தனமா இவங்களை விலக்கி விட்டுட்டு அது அந்த போர்ட்டல் வழியா இன்னொரு ஃப்ளோருக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 50வது ஃப்ளோர் கிட்ட வந்துருச்சு. அந்த இடத்துல இருந்து நைட் ஸ்கை ரேபிட் கிளானை சேர்ந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ணிருச்சு. ஆனா அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக டீச்சரா ஒருத்தங்க இருந்தாங்க. அதுல ஒருத்தன் வந்து ஒரு ஹீரோ பார்ட்டில இருந்து வெளியே வந்த ஒரு அட்வென்ச்சர். அந்த ஒரு அட்வென்ச்சர் தான் அதை கொன்னா தனியால. என்னது ஒலிவியர் அப்ப கொல்லலையா அந்த பிளாக் டிராகனை? ஒலிவியர் இல்ல, யார் அப்ப அதை கொண்டிருப்பா? கண்டிப்பா அது ஹாரோன் டோரா தானே. உங்களுக்கு தெரியுமா ஹாரோன? அவன் ஒரு பக்கம் யோசிக்கிறான், இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஹாரோனா கொண்டு இருக்கான், என்னடா இங்க நடக்குது, எந்த மாதிரியான பவர் வச்சுட்டு இருக்காங்க, பாஸ் லெவல் ஃப்ளோர்ல இருக்கிற பாஸையே கொண்டுட்டான், ஆனா அவ ஒன்னும் தேர்ந்தெடுக்கப்படலையே. அவ ரீசெண்டா அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்க, பெருசா எதுவும் சொல்லிக்க விரும்பல, அவன் நார்மலா தான் இருக்கான், அவனுக்கு எந்த விதமான பவர்ஸும் இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்ல, அவன் வீக்கானவ தான் என்ன பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது பிளாக் டிராகன்ல எப்படி அவன் கொண்டு இருப்பான், என்ன மாதிரியான பவரை பயன்படுத்திருப்பான்? சரி ஓகே, ஹாரோனுக்கு இதுக்கப்புறம் எதனா நடந்ததுன்னா அவனுடைய விஷயத்தை பத்தி நீங்க எனக்கு இமிடியேட்டா சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் என்னடா கதை ரொம்ப சீரியஸா போலீங்கன்னு நினைச்சேன், அதுக்குள்ளே ஆபத்து ஒண்ணு வந்துருச்சு. இப்போ எவனையோ போட்டு தள்ளிட்டு இருக்காங்க ஒரு பார்ட்டியை சேர்ந்தவங்க. அதுல ஒரு லேடியும் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான்ப்பா, ஏன்னா 5 டாப் லெவல் பார்ட்டிஸ் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறோம், ஆனா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கல. உண்மைதான், எல்லாமே ஒரே மாதிரி தான் இந்த இடத்துல முடியுது. சை, இந்த மாதிரி எல்லாம்
இதெல்லாம் வேட்டையாறது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா ஆயிடுச்சுன்னா நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு இன்னொரு பையன் பார்த்தா பக்கத்துல இருக்க ஷியான் சொல்லக்கூடிய அந்த பொண்ணை கூப்பிடுறான். அவ பார்த்தா நம்ம ஹீரோடைய பழைய ஃப்ரெண்ட் தான். என்ன ஷியான் யாருன்னா இந்த இடத்துல கண்டுபிடிச்சியா? இல்ல எனக்கு இந்த இடத்துல எந்த விதமான பவர்ஃபுல்லான அட்வென்ச்சரும் தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த ஈஸ்டர்ன் கிரேட் டஞ்சன்ல வந்து யாரோ இருக்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பா என்னத்துக்கு அவங்க லெஃப்ட் ஆயிருப்பாங்க. அந்த டைம் பார்த்தா அவளும் நீ மறைஞ்சிருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல, வெளியே வா. நீங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிங்க மிஷின். அதுக்கு பார்த்தா ஒரு மெசேஞ்சரும் வந்திருக்கான். உனக்கு என்ன வேணுப்பா? நான் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் எடுத்து வந்திருக்கேன். அது சவுத்தர்ன் கிரேட் டஞ்சன்ல யாரோ ஒருத்தங்க பவர்ஃபுல்லான ஆளு அந்த டஞ்சனுடைய ஹையஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பவர்ஃபுல்லான பாஸ் மான்ஸ்டரா இருக்கிற பிளாக் டிராகனை தனி ஆள கொண்டு இருக்காங்களா. அவங்கள டிராகன் ஸ்லேயர் சொல்றாங்க. கண்டிப்பா அவங்க உங்களுடைய லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. இவன் சொல்றதுல தெரியுது இவங்க எல்லாருமே அட்வென்ச்சர் ஹண்டிங் கில்லர் போல. யாரோ ஒருத்தங்க பவர்ஃபுல்லான ஆளா, அதுவும் சவுத் சைடா. ஆமா, ஹெட் குவார்டர்ஸ் சொன்னது போல அந்த ஒரு நபர் இப்போ சர்ச் சைட்ல ஆல்ரெடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஓஹோ, நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது இப்போ ஒலிவியர் ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய லெவல் எதுவும் பண்றது இல்ல. அப்ப யாரு பாருப்பா, ஒலிவியர் தானே சர்ச்சு கூட கீழே சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் தானே அந்த பவர்ஃபுல்லான ஹீரோ. கண்டிப்பா அவன் சர்ச்சில் வேலை செய்யறானா அவனை நம்ம கொண்டு தான் பார்க்கணும். நல்லா புரிஞ்சது மெசேஞ்சர், நீ கொடுத்த மெசேஜுக்கு ரொம்ப நன்றி. அவன் அதுக்கப்புறம் கிளம்பின பிறகு இந்த சிவன் போனோம். நீங்க எல்லாரும் கேட்டீங்க தானே, நம்ம எல்லாரும் இப்போ சவுத் கிரேட் டஞ்சனை நோக்கி போக போறோம். ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஆள் காத்துட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சது. அந்த டைம் அந்த கவசம் எல்லாம் போட்டு இருக்கிற பையனும் ஏன்பா நம்ம சர்ச் இருக்கிற டெரிட்டோரிக்கு போறோம், அதனால அந்த இடத்துக்கு போறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நமக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்க அந்த டிராகன் ஸ்லேயர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுன்றது நமக்கு தெரியல. அதனால அவனை பார்த்த உடனே கொண்டணும். நல்லா புரிஞ்சுதுப்பா. சிவன் உன்னை பக்கம் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் கூட என்னால நம்பவே முடியல. சவுத் ரீஜன்ல நான் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா வந்தேன். ஒலிவியர் ஒன்னும் இப்ப பவர்ஃபுல் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அப்ப யார் இதுல இன்வால்வ் ஆயிருப்பான் அந்த பிளேஸ்ல? யாரா இருந்தாலும் அவங்களை விட மாட்டேன். கண்டிப்பா அவங்களை கொல்லுவேன். கண்டிப்பா அருண், உன்னை நான் ரொம்பவும் விரும்புறேன். உன்னை நான் எப்பவுமே கைவிட மாட்டேன்டா. என் ஃபீலிங் எப்பவுமே உன் மேல மாறாது. கண்டிப்பா உன்னை திரும்ப நான் பார்க்க வந்துட்டே இருக்கேன். அந்த பவர்ஃபுல்லான டிராகன் ஸ்லேயரை கொண்டுட்டு நான் உன்னை வந்து பாக்குறேன். அப்புறம் அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அது என்னடான்னு பார்த்தா ஒரு நாள் இவங்களுக்கு மேல இருக்கிற ஆட்கள் வந்து இவகிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுக்குதுல. அவ பார்த்தா அதை பார்த்த உடனே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கான ரீசன் பார்த்தா அதுல வந்து ஹீரோ வாழை இதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஃபைட் பண்ண முடியாதான். பார்த்ததுக்கு இவ்வளவு அந்த இடத்துல இருந்து ஃபைட் பண்ண முடியாதான். ரெண்டு பேரும் தனியா பிரிறாங்களா. அதுக்கப்புறம் இவ தனியா தான் இந்த இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்கா இவங்க கூட சேர்ந்து. அப்ப முடிவு பண்ணலாம், எங்களை இந்த மாதிரி பிரிச்ச அந்த சட்டை சேர்ந்தவங்களை நான் சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் கொல்லுவேன். அந்த வயசான கிழட்டு பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் ஹாரோனை கொலை பண்றதுக்கு தயாரா இருப்பான். அவனை நான் ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன். டிராகன் ஸ்லேயர் சர்ச்சு கூட இணைஞ்சு வேலை பார்க்கறான். கண்டிப்பா அவனையும் நான் கொல்லுவேன். அவ ஒரு கணக்கு போட்டு வர, ஆனால் நம்ம ஹீரோ தான்ற விஷயம் அவளுக்கு தெரியாத இடத்துல. அப்புறம் அந்த நைட் ஸ்கை ரேபிட் கிளானோட லீடரா இருக்கவர் அந்த இடத்துல இருக்க முக்கியமான ஆளுங்களை இப்ப உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோவை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. நம்மளுடைய சவுத் கிரேட் டஞ்சன்ல ஒரு பெரிய சாதனையை பண்ணிருக்கிற நம்மளுடைய ஹாரோன் பிளாக் டிராகனை தனியால கொண்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவருடைய திறமையை பார்த்து நம்மளுடைய இடத்துல அவருக்கு லூட்டினட்டா பதவி கொடுக்க போறோம். அதனால அவர் இருக்க போற பொசிஷன் யாரோடையதுன்னா, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர்ல வந்து அந்த பிளாக் டிராகனாலேயே செத்து போன நம்மளுடைய ஆல்பர்ட், அவனுடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்காக இவரை நம்ம போட போறோம். எத்தனை பேருக்கு இதுல விருப்பம் இருக்கு இல்லன்றத சொல்லுங்க. நான் அவனுக்கு ஆதரவா ஓட் பண்றேன். அந்த டைம் ஒருத்தனும் சார் நான் ஓட் பண்றேன், ஓட் பண்ண பிறகு கொஞ்சம் இதை பத்தி பேசலாமா? ஹாரோன், உங்க கூட நாங்க வேலை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்களுடைய லீடரே உங்களை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு இந்த இடத்துல. அதனால நாங்க எதிர்பார்க்கிற நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. கண்டிப்பா நீங்க எங்களுடைய கிளானுக்காக உங்களுடைய லைஃபை கூட அர்ப்பணிக்கணும். அதனால ப்ரிப்பேரா இருந்துக்கோங்க. எங்க கிளானை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். யாருக்கு எதிராகவும் யாரும் செயல்படக்கூடாது. எந்த ஒரு தப்பான உள்நோக்கமும் யாருடைய மனதிலையும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்தாதான் உங்களால இந்த இடத்துல தொடர்ச்சி வேலை பார்க்க முடியும். புரிஞ்சுதான்? கண்டிப்பா. ஆனாலும் அந்த ஒரு விஷயத்தை என்னால வாழ்க்கையில மறக்க முடியாது அப்படின்னு ஹீரோ பழைய விஷயங்களை யோசிச்சு பார்க்கறான். என்னால அவளுக்கு துரோகம் பண்ண முடியாது. எங்க பாருங்க, நீங்க சொல்லக்கூடிய இந்த கிளானுக்கான லைஃபை நான் சாக்ரிஃபைஸ் பண்றதுல நான் இன்னும் ப்ரிப்பேர்ட் ஆகலதான் சொல்லுவேன். இதுக்கு என்ன அர்த்தம்? கிளான் மெம்பரா நீ லூட்டினட்டா இந்த ஜாயின் பண்ணிட்டேன். இப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த பதவியில இருந்து இன்னும் இப்படி சொல்லலாம்? அப்பனா நீ இன்னும் ப்ரிப்பேர்ட் ஆகலனா நீ நைட் ஸ்கை சில்வர் ராபிட்ஸோடைய பதவியில இருந்து வெளியே வந்துரு. எல்லாத்தையுமே நீ திரும்ப கொடுத்தணும். அப்ப இருந்தாலும் நீ எதுக்காக இங்க இருக்க? நான் இருக்கிறதுக்கான காரணமே என் லைஃப் நான் இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக கிடையாது. என்னுடைய உயிர் போகாமலேயே எல்லாரையும் பாதுகாக்க தான் இங்க இருக்கேன். இதை கேட்ட உடனே அவர் ஆச்சரியப்படுவாரு. நான் ஜாயின் பண்ணதுக்கான ரீசன் என்னன்றது உங்களுக்கு தெரியாது. நான் பிளாக் டிராகனை கொன்னேன். அதுவும் உங்களுடைய கிளானை சேர்ந்த எல்லாரையும் காப்பாத்தி தனியால கொன்னேன். அதுக்கான ரீசன் யாரும் இந்த இடத்துல சாக கூடாதுன்னு. ஆல்ரெடி நான் இந்த இடத்துல நிறைய பேர் இழந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். அதுக்கு நான் என்னுடைய லைஃப் எல்லாம் இந்த இடத்துல வந்து ஆஃபர் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அது எல்லாமே நான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். லீடருக்கு இது கேட்ட உடனே இவன் சொல்றது கரெக்டா சொல்ற மாதிரி பாக்குறாரு. நீங்க எல்லாருமே கேட்ட கேள்வி ரொம்ப நல்லதுதான். ஆனா நான் கொடுத்த பதில் உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இது என்னுடைய குறிக்கோளை நான் இப்ப வச்சிட்டு இருக்கிறதுனால இதை யார் வந்து இப்ப மாத்த முடியாது. இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனா நான் இந்த இடத்துல தொடர்ச்சி வேலை பார்க்க போறேன். பிடிச்சிருக்கோங்க கண்டிப்பா என்னை ஏத்துக்கோங்க. ஏன்னா நான் இந்த இடத்துல ஒரு அட்வென்ச்சரர். நீ சொல்றது எல்லாமே உண்மைதான் ஆகும். நீ கிளான் மெம்பரா இருந்து இந்த இடத்துல நிறைய விஷயத்த பாதுகாத்தே ஆகணும். ஆனா நீ உன்னுடைய நிலைப்பாடுல உண்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க அதை போக்கலையே விட்டுறோம். ஆனா எக்காரணம் கொண்டு எங்களுக்கு எதிராக மாற மாட்டல. கடைசி வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கையா இருப்பியா? கண்டிப்பா இருப்பேன். ஈவன் என் உயிரை கொடுத்து கூட நான் இந்த இடத்துல காப்பாத்துறேன் அப்படின்னு மனசுல யோசிப்பான். அந்த ஆன்சரை வெளியவே சொல்ல மாட்டான். சரி ஓகே, எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது. நாங்க எல்லாருமே இப்போ உன்னை ஏத்துக்கிறோம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஆதரவா நிறைய பேர் அந்த இடத்துல ஓட் போட்டாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம செல்மா வரும்போதே டே ஆரோன் கொஞ்ச நேரத்துல பதற போட வச்சுட்டா அவங்க கேளுக்கு எங்கடா நம்மளால முடியாது நான் போயிடுவேன்னு சொல்லியும் நினைச்சேன். ஆனா நீ மாத்தி பேசுற பத்தியா கொஞ்ச நேரத்துல
மாட்டேன். இல்லப்பா என் மனசுக்கு பட்டது ஓப்பனா பேசிட்டேன், புரியுது. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல, இருந்தாலும் எல்லாரும் ஏத்துக்கினாங்க. சரி இப்ப நம்ம போயிட்டு யூனிட் 1 போய் பார்ப்போமா. அந்த டைம் பார்த்தா யாரோ ஒருத்தங்க செல்மாச்சி என்னமா பண்ற, அங்க பார்த்தா உட்காந்துட்டு இருக்க அந்த பொண்ணு வந்திருப்பா. புதுசா வந்த லூட்டினன்ட் கூட கொஞ்சம் பேசலாம் இருக்கேன். இதுதான் சரியான டைம். ஹாரோன் இவ பேர் தான் ஸ்டெல்லா, இவ அட்வென்ச்சர் மேனேஜ்மெண்ட் டிவிஷன்ல வேலை பாக்குறான். தப்பா நினைச்சுக்கலாம் ஒரு கேள்வி கேட்கலாம. புதுசா வந்த லூட்டினன்ட், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா டீச்சிங் பண்ற டேலண்ட் இருக்கா? ஏன்னா நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன். நீங்க கேட்கறத பார்த்தா எனக்கு ஏதோ கத்துக் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுற மாதிரி தெரியுது. ஆமா நான் நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நீங்க மல்டிபிள் டேலண்ட் வச்சுட்டு இருக்கிற ஒருத்தர், ஏன்னா ஹீரோ பார்ட்டி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்களா? இருந்தாலும் நான் அதை பத்தி இந்த இடத்துல சொல்ல விரும்பல, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். சரி அதை விட்டு தள்ளுங்க. நீங்க இப்ப புது பார்ட்டிக்கு வந்ததுனால இந்த இருக்க வேலைகள் எல்லாமே ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்ல. நீங்க எந்த உதவியா இருந்தாலும் சொல்லுங்க, நான் பண்றேன். திரும்பியுமா செல்மாவும் இவ இப்படிதான், உனக்கு என்ன வேணுமோ இவகிட்ட உதவி கேட்டுக்கோ. சரி அப்ப யூனிட் 1 போய் பார்க்கணும்னு சொன்னா அது என்ன பண்றது? இப்போ ஃபீல் பண்ணாதரா, இன்னும் இங்க டைம் இருக்கு நிறைய. உனக்கு இருக்கிற ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா நம்ம பார்ட்டியை சேர்ந்து இன்னும் நிறைய பேர் போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம நிறைய நாட்கள் போயிட்டு டஞ்சன்ல ஸ்பெண்ட் பண்ண போறது கிடையாது. நீங்க சொல்றதும் உண்மைதான்பா. சரி ஓகே, இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல வந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அவ போயிடுவான். அதுக்கப்புறம் யூனிட் 1 இருக்கிற ரூமுக்கு வர, அங்க வந்த உடனே வாங்க வாங்க டிராகன் ஸ்லேயர் எப்படி இருக்கீங்க? ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு நைட் ஸ்கை ரேபிட்ஸ் உடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி யூனிட் 1 இவங்க தான். அவங்க எல்லாருமே இன்னொரு பக்கம் ஹீரோ வந்த உடனே அடேங்கப்பா பிளாக் டிராகனை தனியால கொண்ட பவர்ஃபுல்லான ஒரு லெஜெண்டரி ஹீரோ வந்துட்டாருங்க. என்ன செல்மா அவருக்கு ஓடியா சுத்திட்டு இருக்க, என்ன ஓடுது உங்களுக்குள்ள ஒண்ணு இல்லப்பா. அப்புறம் அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் தங்களை பத்தின அறிமுகத்தை கொடுத்துக்கிறாங்க. என்னுடைய பேர் தான் ரெயின் ஹாகுவேல், எனக்கு 24 வயசாவது. நான் ஒரு மேஜ், அவனுடைய பிக் சிஸ்டர் மாதிரி. பிக் சிஸ்டரா? அட ஹீரோ கீழே தான் பாப்பா பிக் சிஸ்டர் ஒண்ணு பிக்கா. அங்க பார்த்தா பிக்காவே எதுவும் இல்ல. ஏய் நான் சொன்னது வேற அர்த்தம், நீ சின்னதா இருக்குன்னு நினைச்சு என்ன பாக்காத. இல்ல அது எல்லாமே பெருசா தான் இருக்கு என்ன பத்திருக்கும். துணியா சொன்னேன் பண்ணே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சரி விடுங்க இப்ப ஏன்ட்டானு. என்னுடைய பேரு தான் லுக்ரட்டியா ஓட்டிஸ், எனக்கு 18 வயசாவது. நான் ஒரு ஹீலர், என்ன லுகேரியான்னு கூப்பிடு. அது அந்த வெள்ள முடிக்காரன் இருக்கால அவன் பேரு தான் வைல். ஏய் எனக்கு அறிமுகத்தை கொடுத்தது தெரியும், நீ யாருக்கு தெரியும் என்ன பத்தி சொல்றதுக்காக அவங்க கிட்ட. ஏய் என் பேரு தான் விக்கில் செவேரி, நான் ஒரு டிஃபெண்டர், எனக்கு 20 வயசாகுது. நீ என்ன வைல்னு கூப்பிடு. அப்புறம் நான் திரும்பவும் என்ன பத்தி சொல்றேன்டா, நான் தான் செல்மா குளோடில், நான் இந்த பார்ட்டியோட லீடர், அப்புறம் என்சென்டரும் கூட. ஹீரோவும் இப்போ எல்லாமே இந்த பார்ட்டியில செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா ஒரு பார்ட்டிக்கு தேவையான எல்லா விதமான ஆட்களும் இப்ப பர்ஃபெக்டா செட் ஆயிடும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஹாரோன் இப்போ உன்னை பத்தி அறிமுகத்தை கொடுக்கலையா? நான் தான் ஹாரோன் டோரா, எனக்கு 18 வயசாகுது. நான் ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கர். ஆமாப்பா இவன் ஏத்தாள் தான்பா, ஏன்னா ஆல்பர்ட்டோட ரோலுக்கு இவன் கரெக்டா இருப்பான். ஃபார்மாலிட்டியா பேசுறா அப்படின்ற மாதிரி செல்மா சொல்ல, என்னது அப்புறம் அந்த லுகேரியாவும் ஆமாட்டா நம்ம 2 பேருக்கு ஒரே வயசு தான், ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணாம். அந்த வைல்ட் டிஃபெண்டரும் ஹாரோன் எனக்கு எந்த இதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல, இருந்தாலும் நீங்க அந்த பிளாக் டிராகனை கொன்னீங்கல்ல எப்படி அது அப்படின்னு அவன் சொல்ல வரதுக்குள்ள பார்த்த செல்மாவும் உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா வேணாண்டா. இல்ல அதை நான் எப்படி சொல்றதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது நான் பாத்தீங்கன்னா டிஃபெண்டுக்காக கிட்டத்தட்ட ஒரிஜினல் பேசிக் ஸ்பெல்ஸையே நான் பல மடங்கு கிட்ட என் மேலேயே போட்டுக்கிறேன். அந்த ஒரு ரீசனுக்காக தான். அப்படியா அது என்னது? அதை நான் கூப்பிடுறது எல்லாமே இம்பாக்ட்னு சொல்லுவேன். அந்த ஒரு பவர்ல நம்மளுடைய எனிமி நமக்கான என்ன அட்டாக் கொடுக்குறாங்களோ அதை நம்ம டிஃபெண்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம கொடுக்குற பெரிய அட்டாக்க அது மேல ஏற்படுத்துற சேதத்தை இன்னும் கொஞ்சம் அந்த இம்பாக்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரிஜினல் ஸ்பெல் வந்து இன்னும் ஆழமா பதிச்சு அதோடைய டேமேஜை அதிகப்படுத்தும். கிட்டத்தட்ட 100 மடங்குக்கு அந்த டேமேஜ் அதிகமா இருக்கும். அது மேஜிக்கா இருந்தாலும் சரி, பிசிக்கல் அட்டாக்கா இருந்தாலும் சரி. செகண்ட் என்னுடைய சப்போர்ட் மேஜிக்கோடைய உதவி மூலியமா எனக்குள்ள இருந்த எல்லா விதமான எஃபெக்ட்ஸையும் நான் பூஸ்ட் பண்ணிட்டேன். அதனால நான் நார்மலா இருக்கிறத காட்டிலும் 100 மடங்கு கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லாவும் ஸ்பீடாவும் அட்டாக் பண்ண முடியுது. அது எவ்வளவு மடங்கு சொல்ல முடியும் எக்ஸாக்ட்டா? நான் அந்த பிளாக் டிராகன் காட்டிலும் 2 மடங்கு கிட்ட நான் அதிகப்படியா பவர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் என்னால அதை கொல்ல முடிஞ்சது. எனக்கு 2 மடங்கு அதை விட பவர்ஃபுல்லா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிடுவாங்க. உண்மையை சொல்ல போனா அதை பயன்படுத்துறதுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை என்னுடைய பாடியை சதைச்சிருக்கும். ஏன்னா அதோட இம்பாக்ட் அந்த அளவுக்கு இருக்கும் என் உடம்புல. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா என் உடம்பு கூட வெடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அதை பத்தின விஷயங்களை ஒன்னும் ஹீரோ அந்த இடத்துல நடந்தது எல்லாமே அவங்களுக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்கிறதுல அவங்களும் ரொம்ப க்ளோஸா பழகி இப்போ நிறைய கேள்விகளை ஹீரோ கிட்ட கேட்க அவங்களும் பதில் சொல்லும் போது அவங்க ரொம்ப க்ளோஸா மாறிடுறாங்க. இப்போ செல்மாவும் சரிடா புர்ரா ஹாரோன், இப்போ நாளைக்கே நம்ம அந்த கிரேட் டஞ்சனுக்கு போயிட்டு திரும்ப வேலை பார்க்க போறோம், பிளான் பண்ணிருக்கோம். ஒன்னா போயிடலாம்னா ஓகேப்பா, இதுக்கப்புறம் நம்ம ஹாரோன் கூட சேர்ந்து நீங்க போறோம். ஹீரோவும் அட கடவுளே நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்னது அது? அந்த பிளாக் டிராகன் கூட டஞ்சன்ல நான் சண்டை போடும்போது என்னுடைய வெப்பன் உடஞ்சு போயிடுச்சு. நாளைக்கு டஞ்சனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் புதிய வெப்பன் வாங்கி ஆகணும். நீங்க வெப்பன்லாம் வச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க எங்க போய் புதுசா வாங்குவீங்க? கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார், அவர் முன்னாடி நான் வாங்கிடுவேன். எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டா ரெடியா இருக்காருப்பா, யாருப்பா இவரு அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்வாட் சொல்றதுல அப்புறம் பார்த்தா இவங்களுடைய பிக் சிஸ்டரா இருக்கிற அவங்க தான் போயிட்டு ஹீரோக்கு ஸ்டோர் காமிக்கிறாங்க. நீ அந்த கடையில வாங்காத, நான் கூட்டிட்டு போற கடையில அந்த ஸ்வாட் சூப்பரா ரெடி பண்ணி தருவாங்க. அங்க போய் கேட்டா என்னது அவன் கேட்கற அந்த ஸ்வாட்ல என்னால ரெடி பண்ண முடியாது, என்ன இது கதையா இருக்கு, நீங்க எது வேணாலும் பண்ணுவீங்கன்ற ஒரு நினைப்புல தான் உங்ககிட்ட வந்து கேட்கறோம். இது கொஞ்சம் கஷ்டமாச்சு. நான் ஒரு என்சாண்டரா இது நாள் வரைக்குமே அந்த ஸ்வாட் தான் வச்சுட்டு ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஹீரோ வந்து தன்னுடைய பொசிஷன் என்ன, நான் எவ்வளவு முக்கியமான இதுல வேலை பாக்குறேன், அதனால எனக்கு ஒரு ஒருத்தியான வெப்பன் வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறதுல இவங்க எல்லாரும் வாய பழக்கிறாங்க. இவ்வளவு நல்லவனா கேட்கறானே. அதுக்கப்புறம் அவரை ஒத்துக்கிறாரு. சரிப்பா நான் ரெடி பண்றேன், பாருப்பா அவரே ஒத்துக்கினாரு, அவ்வளவுதான்ப்பா வெப்பன் ரெடியா இருப்பா. ஏய் அது விடுங்கப்பா, ஆனா எனக்கு ரெடி பண்ணலாம் பிரச்சனை இல்ல, ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. என்னது? நான் ஆரனுக்கு ஒரு ஷார்ட் செய்யறேன்ல, அதுக்கு எனக்கு இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல அதுக்கான மெட்டீரியல் இல்ல. அது உருவாக்கணும்னா கண்டிப்பா டஞ்சனுக்குள்ள இருக்க டீப்பான ஃப்ளோர்ஸ்ல போயிட்டு அதை எடுத்துன்னு வரணும். நான் வெளியே போக முடியாது, அதனால நீங்க தான் எங்களுக்காக போயிட்டு அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும். அவங்க எல்லாரும் ஃபீல் பண்றாங்க, திரும்பியும் டஞ்சனுக்குள்ள போயிட்டு நம்ம போய் எடுத்துன்னு நம்ம கஷ்டப்பட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கு. ஆனா ஹீரோவும் நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க, நான் ஆல்ரெடி ஹையஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு கலெக்ட் பண்ணி நிறைய விஷயம்
விஷயத்தை வச்சுட்டு இருக்கின்ற மாதிரி தனக்குள்ள இருக்கிற அந்த பிரேஸ்லெட்ல இருந்து எல்லா விதமான ரேர் ஐட்டத்தையும் வெளியே போடுவான் பாருங்க. அந்த மெட்டீரியல் எல்லாம் அதுல கிடக்கும். இவங்க எல்லாம் பார்த்துட்டு டே யாரா சாமி நீ இப்படி வச்சுட்டு இருக்க மாதிரி பாக்குறாங்க. இதெல்லாம் நான் ஹீரோ பார்ட்டில இதுக்கு முன்னாடி இருந்தப்போ கலெக்ட் பண்ணதுப்பா, வேற லெவல் போய்வான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு விஷயத்த அந்த இடத்துல பார்த்துட்டு கடுப்பாயிடுவாங்க. அது பிளாக் டிராகனோடைய ஷெல்லுப்பா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் பாக்குற விஷயத்த பார்த்துட்டு ஹீரோவும் அட கடவுளே இவங்களை தான் பிளாக் டிராகன்னாலே சுத்தமா பிடிக்காது, அதுக்கிட்ட தான் இவங்க தோத்து போனவங்களாச்சு. ஏன்னா பார்ட்டியோட மெம்பரா இருந்தவங்க ஒருத்தங்க இதனாலதான் செத்து போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே கடுப்பாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிப்பான். என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் தப்பு பண்ணிட்டேன். உடனே அவங்க எல்லாரும் மைண்ட் மாதிரி சூப்பர் பண்ணி அந்த பிளாக் டிராகனோட ஷெல் எடுத்து இப்பதான் எங்களுக்கு திருப்தியா இருக்கு. என் ஃப்ரெண்டு செத்துதுல எந்த விதமான ஃபீலிங்கும் இப்ப எங்களுக்கு இல்ல, ஏன்னா அது செத்துடுச்சுல. எனக்காக இவங்களை மாத்திக்கிறாங்க. இப்போ அந்த பிளாக் ஸ்மித்தா இருக்கிறவரும் ஹாரூன் நான் பிளாக் டிராகனோட அந்த ஷெல்ல இருந்து உன்னுடைய ஸ்வாடுக்கான இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன். ஆனா ஹீரோவும் இவங்க எல்லாருக்கும் ஓகே தெரியல, ஏன்னா இவங்க பார்ட்டில இருந்தவங்க தான் ஒருத்தர். இதனால அவங்க உடனே பரவாயில்லடா எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, ஒரு பவர்ஃபுல்லான ஆளுக்கு இப்படியாப்பட்ட மான்ஸ்டரோட ஷெல்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஸ்வாட் ரெடி பண்ணா ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கும், அதனால பிரச்சனை இல்லடான்னு அவங்கள சொல்ல ஹீரோவும் சந்தோஷமா ஓகேன்னு சொல்லிடுறான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோமே நோட்டீஸ் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.